சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தொடர்ந்து ஏசாயா 54 அதிகாரத்தை வாசித்து தியானித்து வரும் பொழுது, முதலாவது பிள்ளை இல்லாத பெண்மணி என்று சொன்னார், இரண்டாவதாக விதவையான பெண் என்று சொன்னார், மூன்றாவது தள்ளப்பட்ட பெண் என்று சொல்லி பார்க்கிறோம், நான்காவதாக சிறுமைப்பட்ட பெண் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 4 வகையான பெண்களை குறித்து சொல்லப்படும் பொழுது, அவர்களுக்கு ஆதரவாயிருந்து, அவர்களுக்கு தகப்பனாயிருந்து, அவர்களுக்கு தலைவராயிருந்து, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அவருடைய எதிர்கால வாழ்க்கையில ஒரு சந்ததியும் உருவாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணும்படி கர்த்தர் இங்கே கொடுத்த வார்த்தை என்னவென்றால், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எதிர்கால நம்பிக்கை. ஒரு பிள்ளை இல்லாத பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, கைவிடப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, விதவையான பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, சிறுமைப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை இல்லை. உலக பிரகாரமாக இது எழுத்துப்படி பார்த்தால் அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை. இதே போல ஆவிக்குரிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது சபையிலே ஒரு மறுமலர்ச்சி, ஒரு எழுப்புதல், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும், அந்த இடத்துல ஆவியானவருடைய கிரியை வெளிப்படும் பொழுது, அவரே நமக்கு சகாயராக இருந்து, அவரே நமக்கு தகப்பனாக இருந்து, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு அருளி செய்யும் பொழுது என்ன உண்டாகும் என்றால், we have a great future. எதிர்காலம் இல்லை என்று ஏங்குகிற ஒரு நிலையிலே, பிள்ளை இல்லாத பெண்மணியே, விதவையான பெண்மணியே, தேற்றரவற்றவளே, சிறுமைப்பட்டவளே, மனம் நொந்தவளே என்று சொல்லப்பட்ட நிலைமையிலும் கூட நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், we have a greatest hope that we have in our God is going to send one more revival. ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்புகிறார். பிள்ளைகள் இல்லாத போது வேதனையின் நிந்தையும் அனுபவித்த காலத்துல ஆபிரகாமுக்கு சாராளுக்கு சொன்ன பொழுது ஒரு ஈசாக்கை கொடுப்பேன். அன்றைக்கு ரெபேக்காளுக்கு கர்த்தர் ஒரு யாக்கோபை ஏசாவை கொடுத்தது போல, ஒரு ராகேலுக்கு ஒரு பெஞ்சமின் யோசேப்பை கொடுத்தது போல, ஒரு சகரியா எலிசபெத்துக்கு ஒரு யோவான் சானனை கொடுத்தது போல, ஒரு எழுப்புதலை, ஒரு ஆவிக்குரிய அனலை, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்து, அந்த எழுப்புதல் மூலமாக நாம் ஆசிரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு எழுப்புதல் இல்லை. பிள்ளை இல்லாத பெண்மணியை மகிழ்ந்து பாடு என்றால் இன்றைக்கு சூழ்நிலைமை, ஒன்றைக்கு யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில ஆபிரகாமை அழைத்த போது, உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, லுக் அப், மேலே பாரு, நட்சத்திரம் என்ன கூடுமா, கடற்கரை மண்ணில் என்ன கூடுமா, எண்ணக்கூடாத அளவுக்கு ஆசிரிப்பேன் சொன்னவரே, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் we have a blessed hope. நமக்கு ஒரு நம்பிக்கையின் காலம், நமக்கு ஒரு எதிர்காலம், அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் பொதிக்கப்பட்டு, அதோடு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒரு சுசன்னா வெஸ்லி தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்த போது, ஒரு ஜான் வெஸ்லி, பெரிய தெய்வ மனிதர்களை அவர்கள் எழுப்பினார்கள். ஆகவே உங்கள் சூழ்நிலை மத்தியிலையும் கூட உங்கள் சூழ்நிலையை மாற்றி, உங்கள் வாழ்க்கை மாற்றி, உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்து, உங்கள் மூலமாக, உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய வீட்டை கட்டி, உங்களுடைய சபையை கட்டி, உங்கள் தேசத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாக்கும்படி, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நம்புகிறேன். May God bless you.